ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிக் பாஸோட இரண்டாவது ப்ரோமோவில் பார்க்கும்போதே ஆக மொத்தத்தில் அடிதடியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா காலையில் வந்த ப்ரோமோவிலையும் அதே தான் காட்டியிருந்தாங்க. இப்போ இரண்டாவது ப்ரோமோவில் பார்த்தோம்னா பிக் பாஸ் இவ்வளோ வார்னிங் கொடுத்தோம், மறுபடியும் இவங்க கேமாக விளாடாமல் ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா அட்டாக் பண்ணி தான் விளாண்டுருக்காங்க. ஆனால் இது சம்மந்தமாக பார்த்தா உட்காந்து நேற்று சக்கரைக்கு ஒரு நாள் ஃபுல்லும் பேசின மாதிரி இனிமேல் கேமை இப்படி சேஃப் கேமாக விளாடணும், இப்படி தான் விளாடணும், இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா வழக்கம் போல் பார்த்தோம்னா ஜெஃப்ரியோட ஷூலாம் ஒரு பக்கெட்டு கிடக்குது. அருணை பார்த்தா ஆட்டத்திலே ஆளை காணா, அருணை அடித்து எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்த இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு பார்த்துட்டு கடைசியில் சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது கேலி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சௌந்தர்யாவுக்கும் கோவம் வந்துருச்சு. சௌந்தர்யா ஒரு ஓரத்தில் உட்காந்து நான் என்னப்பா உன்னை கேலி செஞ்சேன், நடந்த விஷயத்த சொன்னேன் அப்படிங்கும்போது இப்போ பார்த்தா எல்லாரும் அப்படியே ரொம்ப பயங்கரமாக சாஃப்டாக பேசுகிறாங்க. இனிமேல் மனுஷனை பார்க்கட்டும், விளையாட்டை பார்க்கட்டுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க திருந்துறாங்களா இல்லையாங்கிறது இன்றைக்கான எபிசோட் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.